ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 118. என்னங்க, என்ன விஷயமா இருக்கும்? அன்னபூரணி சாரங்கனிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். எதை கேட்குற என்றார் அவர். இல்லை, உங்கள் பொண்ணு அதிசயமாக வீட்டுக்கு வரேன்னு கேட்டுட்டு வந்திருக்காளே, அதை சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் வந்ததுலேருந்து ஏதோ யோசனையாகவே இருக்கா. நம்மக்கிட்ட ஏதோ பேசணும்னு நினச்சி ஏதோ தயங்குற மாதிரியே இருக்குது. உனக்கும் அப்படி தான் தோணுதா? எனக்கும் தோணுச்சு. என்னங்க, ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ? பெற்றவரின் மனம் பதறியது. சச்ச, அதெல்லாம் எதுவும் இருக்காது. நீ ஏன் பயப்படுற? மாப்பிள்ளை தானே ஃபோன் பண்ணி பஸ் ஏற்றி விட்டுட்டேன்னு விவரம் சொன்னார். நல்லா தானே பேசினாரு. அப்புறம் என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஒருவேளை வீட்டில் அதுக்கு 1% கூட சான்ஸே இல்லை அண்ணம். அப்படி பிரச்சனை வந்தாலும் முரளி மாப்பிள்ளை சரி பண்ணி விட்டுடுவார். இங்கே வர்ற அளவுக்கு எந்த காலத்துலேயும் விட மாட்டார். அதுவும் சரிதான். அப்போது அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாமா? வேண்டாம்மா, இப்போ நான் சொன்னதையே தான் திரும்ப சொல்கிறேன். உண்மையிலேயே நித்யாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா அது முரளி மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருந்தால் அவரே அதை சரி பண்ணியிருப்பார். ஒன்று பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா அவருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் அவர்கிட்ட கேட்க வேண்டாம். நித்யாவை சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மதிய உணவை முடித்து கொள்ள வந்தவரிடம் நடந்த பேச்சு முடிந்து உணவை முடித்து கொண்டு கடைக்கு கிளம்பிவிட்டார் சாரங்கன். மாலை நித்யாவின் அண்ணி வந்து அவர்களின் பிள்ளைகள் பள்ளியில் இருந்து வந்து விட்டதால் அவர்களோடு விளையாட ஆதித்யாவையும் அஸ்விதாவையும் அழைத்து சென்றுவிட அதன் பிறகு அன்னபூரணியிடம் வந்து நின்றாள் நித்யா. சாரங்கனையும் கடையிலிருந்து வரவழைத்தாள். இருவரையும் தயங்கியவாறு பார்த்தபடி கேட்டாள். உங்க 2 பேர்கிட்டையும் ஒரு உதவி கேட்கணும். எங்க கிட்ட கேட்க என்ன தயக்கம்மா உனக்கு? கேளு. இல்லைப்பா, இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல. அதனால தான். உங்கள் 2 பேருக்கும் இஷ்டம் இருந்தால் மட்டும் இதை செய்யுங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க. நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் இதை வச்சு பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாது என்றாள் தன் அம்மாவின் முகத்தை பார்த்து. இப்போ எதுக்குடி என்ன பார்க்குற? என்ன பார்த்தா பிரச்சனை பண்ணுற மாதிரியா தெரியுது? இப்போ அப்படி தெரியல. ஆனால் நான் விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் நீ எப்படி இருப்பேன்னு என்னால் சொல்ல முடியாதுல்ல என்று சிறு புன்னகையோடு கிண்டலாக கூறினாள். வந்ததிலிருந்து இவ்வாறு பேசாதிருந்த நித்யா இப்பொழுது அப்படி பேசவும் தான் இருவரின் மனதிலும் ஒரு நிம்மதி வந்து பிறந்தது. நல்ல வேளை, பிரச்சனை எதுவும் பெருசு இல்லை போல என்று தனக்குள் பெருமூச்சு விட்டு கொண்டனர். என்னை கிண்டல் பண்ணது எல்லாம் போதும், முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. அப்பா, என் பங்குக்கு வந்த பணத்தை எனக்காக தர முடியுமாப்பா? இவ்வளவுதானா என்று அன்னபூரணி சொல்ல வர அவரை நிறுத்தினாள் நித்யா. நான் முழுசாக சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்கள் முடிவை சொல்லுங்க. எனக்கு பணம் வேணும், அதுவும் அர்ஜென்ட்டாக வேணும். ஆனால் அது எனக்காக இல்லை, மாமாவுக்காக என்றதும் அடுத்த நொடி சாரங்கன் நித்யாவை அறைய கை ஓங்கி இருந்தார். அப்பா என்றாள் நித்யா அதிர்ச்சியாக. என்னங்க, என்ன பண்ணுறீங்க என்று அவர் கையை பிடித்தார் அன்னபூரணி. பின்ன என்ன, இவ சொல்கிறது ஏதாச்சும் நம்புகிற மாதிரியா இருக்கு? இங்கே பாரு நித்யா, என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு பணம் வேணும்னா கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அதுக்கு எதுக்கு முரளி மாப்பிள்ளை மேலே பழிய போடுற? பிரளயமே வந்தாலும் அவர் பணத்தை எப்பவும் எதிர்பார்க்க மாட்டார், அதுவும் நம்மக்கிட்ட. இதை நான் நம்ப மாட்டேன். சொல்லு, நீ என்ன பிரச்சனை பண்ணி வச்ச? ஏதாச்சும் நகையை தொலைச்சிட்டியா? இல்லை மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அவருக்காக நீ வந்து இப்படி நிற்கிறியா? முரளி மாப்பிள்ளைக்கு தெரியாமல் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? மூச்சு விடாமல் கோபமாக அவர் கேட்க சிரித்து விட்டாள் நித்யா. எதுக்குடி சிரிக்கிற? அவர் சொல்கிறது நியாயம்தானே? எனக்கும் உன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. என்னத்தை பண்ணி தொலைச்ச? உண்மையை சொல்லு, பணம் கொடுக்குறோம். போய் சொல்லி எங்களை ஏமாத்தாத. ஐயோ, உங்கள் 2 பேரோட பாசம் அப்படியே புல்லரிக்குது. 10 வருஷம் முன்னாடி யாரோ எங்கள் மாமாவை பிடிக்காம வேண்டா வெறுப்பா என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்னையே அடிக்க வராங்க என்றாள் கிண்டலாக. நித்யா, விளையாடாத, என்ன விஷயம்னு ஒழுங்கா சொல்லு என்றார் சாரங்கன். அவளும் விளையாட்டை நிறுத்திவிட்டு எல்லா விவரங்களையும் கூறினாள். உங்கள் 2 பேருக்கும் முழு மனசோட சம்மதம்னா மட்டும் பணத்தை கொடுங்க. ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைனாலும் இது வேண்டாம். நாங்கள் வேற ஏற்பாடு பண்ணிக்கிறோம். உங்கள் முடிவை இப்போவே சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. யோசிச்சு நாளைக்கு காலையில் சொல்லுங்க. நாளைக்கு மத்தியானம் அவர் வராரு, என்னை கூட்டிகிட்டு போக. உங்களுக்கு சம்மதம்னா சாயந்தரம் வீட்டுக்கு பணத்தோட போகிறேன், இல்லைனா 2 நாள் உங்கள் கூட இருந்து சந்தோஷத்தோட மட்டும் போகிறேன். நான் எதுவும் கோச்சிக்க மாட்டேன். இதை பற்றி பின்னாடி எப்பவும் சொல்லி காட்டவும் மாட்டேன். அவரும் தப்பாக எடுத்துக்க மாட்டார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அன்னபூரணியும் சாரங்கனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வரும்போது அப்படியே பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு வந்துடுறேன். இரு நித்யா, நானும் வரேன். இல்லைம்மா, வேண்டாம். எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு தோணுது, ப்ளீஸ் என்றவள் தன் பர்ஸையும் செல்போனையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள்.
சாரங்கன் யோசனையில் ஆழ்ந்தார். அதன் பிறகு நித்யா இயல்பாகவே இருந்தாள். அங்கே வந்ததிலிருந்து மன அழுத்தத்தில் இருந்தவள் தன் தாய் தந்தையிடம் கொட்டிவிட்ட பிறகு மனதின் பாரம் குறைந்ததைப் போல் உணர்ந்தாள். என்னதான் அவர்களிடம் மறுநாள் காலையில் பதில் சொல்லச் சொல்லி கேட்டிருந்தாலும் அந்த பதிலுக்காக அவள் காத்திருக்க எல்லாம் இல்லை. மிகவும் சந்தோஷமாகவே பிள்ளைகளோடு அண்ணன்கள் வீட்டிற்கு சென்று வந்து கொண்டிருந்தாள். தன் பெரியம்மாவோடு பேசிக் கொண்டிருக்கையில் சாரங்கன் அழைத்தார். சொல்லுங்கப்பா, வீடு வரைக்கும் வந்துட்டு போடா. இதோ வரேன்பா என்றவள் தன் பெரியம்மாவிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினாள். நித்யா, பசங்க இங்கேயே இருக்கட்டும்டி, அண்ணன் சாப்பிட வர்றப்போ அனுப்பிவிடுறேன் என்றார் அவர். சரி பெரியம்மா என்று விட்டு அவள் மட்டும் கிளம்பிவிட்டாள். வீட்டிற்கு வந்த நித்யாவின் கையில் சாரங்கன் பணத்தை திணித்தார். கலங்கிய விழிகளோடு தன் தாயிடமும் தந்தையிடமும் நன்றியை தெரிவித்தாள் நித்யா. நித்யா, இந்த பணத்தை மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட கொடுக்கறது சரியா இருக்கும்னு எனக்கு தோணலை. அப்படி பண்ணா ஏதோ எங்ககிட்ட வாங்கின மாதிரி அவர் மனசுக்கு நெருடலா இருக்கும். இப்போ இது உன்கிட்ட இருக்கு, நீ உன்னோட விருப்பத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இப்போவே உன் கையில் கொடுத்துட்டேன். இது உன்னோட பணம், உன்கிட்ட கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். நீ உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க எல்லா உரிமையும் இருக்கு, சரியா என்றார் புன்னகையோடு. ரொம்ப தேங்க்ஸ்பா என்றாள் நித்யா. அம்மா, உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? நீ தான் கண்டிஷன் போட்டுட்டியே, 2 பேருக்கும் சம்மதம்னா மட்டும்தான் பணம் வாங்குவேன்னு. அப்புறம் ஏன் சம்மதம் இல்லாமலா இது நடந்திருக்கு? அவரை அணைத்து அவர் கன்னத்தில் முத்தமிட்டாள் நித்யா. அவளை விலக்கி முறைத்தார் அன்னபூரணி. இப்போ எதுக்குமா முறைக்கிற? செல்ல கோபத்தோடு கேட்டாள். இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணு பண்ணுறத. இவகிட்ட இந்த மாதிரி முத்தம் வாங்கணும்னா அந்த சத்யாவுக்கும் முரளிக்கும் ஏதாச்சும் பண்ணாதான் கிடைக்கும் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி நந்து மாப்பிள்ளை கல்யாணத்தில் முரளியையும் சத்யாவையும் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்ததுக்காக முத்தம் கொடுத்தா. அதுக்கப்புறம் இப்போதான் உங்கள் பொண்ணுக்கு கொடுக்க மனசு வந்திருக்கு. உறக்க சிரித்தார் சாரங்கன். அம்மா என்று செல்லமாக முறைத்த நித்யா அவரை கட்டி கொண்டு அவர் தோளில் சாய்ந்து கொண்டாள். அம்மா, உனக்கே தெரியும் இல்லை எனக்கு அவங்க 2 பேரையும் எவ்வளவு பிடிக்கும்னு. அதிலும் சத்யா அக்கானா எனக்கு எவ்வளவு இஷ்டம்னு உனக்கு தெரியும் தானே? அப்புறம் என்ன? அவள் கன்னத்தில் செல்லமாக அடித்தவர். தெரியும் தெரியும், இருந்தாலும் மனசுல ஒரு பக்கம் பொறாமையா இருக்குல்ல என்றார் சிரித்து கொண்டே. மனம் விட்டு சிரித்தாள் நித்யா. மதியம் வேணு வந்த பின் அவனிடம் விவரம் சொல்லி சந்தோஷப்பட்டாள் நித்யா. அவனும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தான். மாலை கிளம்புகையில் இருவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பினார்கள். கார் அரேஞ்ச் பண்ணியிருக்க மாப்ள, கார்லேயே போங்க என்றார் சாரங்கன். வேண்டாம் மாமா என்று தடுத்தான் வேணு. பணம் எடுத்துக்கிட்டு போறீங்க, பத்திரமா போகணும் இல்லை, அதுக்காகத்தான். அதன் பிறகு எதுவும் சொல்லாமல் இருவரும் சரி என்று ஒப்புக்கொண்டனர். பிள்ளைகளும் நித்யாவும் சென்று காரில் அமர்ந்துவிட மீண்டும் ஒரு முறை வேணு சாரங்கனிடமும் அன்னபூரணியிடமும் நன்றியை தெரிவித்தான். போதும் மாப்ள, இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதீங்க என்றார் சாரங்கன் சிரித்து கொண்டே. அப்படி இல்லை மாமா, அண்ணன் எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. அவருக்காக ஒரு சின்ன விஷயத்தையாச்சும் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் அந்த உதவியை நித்யா கிட்டேயும் உங்ககிட்டையும் கேட்கறது தப்போன்னு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. நீங்கள் வேற நித்யா வேறையா? ஏன் மாப்பிள்ளை இப்படி பிரித்து பேசுகிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்றான். சரி மாப்பிள்ள, ஆனால் இன்னொரு விஷயம், நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா இது சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயமா நீங்கள் எல்லாரும் பிடிவாதத்தோடு இருங்க. முரளி மாப்பிள்ளை என்ன பேசினாலும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஆனால் லீகலாக அதுக்கான எந்த ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வச்சிருங்க. ஏன் சொல்கிறேன்னா, தன் தம்பிங்க தன்னை மீறி போயிட்டாங்கன்னு அவர் நினச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் சொல்கிறேன். புரியுது மாமா என்றவன் சட்டென்று அவரை அணைத்து விடுத்தான். திகைத்து போய் பார்த்தார் அன்னபூரணி. அவர்கள் கிளம்பி சென்று விட அன்னபூரணி சாரங்கனிடம் வியப்பாக கேட்டார். என்னங்க மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பண்ணுறாரு? எதை கேட்குற நீ? இல்லை, உங்களை ஒரு செகண்ட் கட்டி பிடிச்சிட்டு போனாரே, அதை கேட்குறேன். சின்னதாக சிரித்தார் சாரங்கன். நாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு விட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நெருங்கி வருவாங்க அண்ணம். நாம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்க ட்ரை பண்ணோம்னா நம்மளை விட்டு விலகி தான் போவாங்க. புரியுதா? நாம் எதையும் எதிர்பார்த்து இந்த உதவியை பண்ணலை. ஆனால் இனி நித்யா எப்படி இருந்தாலும் மாப்பிள்ளை எப்பவும் நம்மக்கிட்ட நெருங்கி தான் இருப்பார். என்றவர் பெருமூச்சு ஒன்றை விடுத்தார். இவங்க நினைக்கிறதெல்லாம் நல்லா நடக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக முடியணும் என்றார் அன்னபூரணி. நடக்கும், கவலைப்படாத என்று சொல்லி புன்னகைத்தார் சாரங்கன். ஆகாஷ் ஊருக்கு சென்று விட்ட பிறகு தியாகராஜன் பங்கை லீஸுக்கு விடுவது பற்றி எதுவும் முரளியிடம் பேசவில்லை. லாரிகளை விற்று லாரி ஆபீஸை கைமாற்றும் வேலைக்கான ஏற்பாடுகளை மட்டும் முரளியிடம் செய்ய சொல்லி இருந்தார். அவனும் அதற்கான வேலைகளை செய்து கொண்டு இருந்தான். அவனும் பங்கை பற்றி எதுவும் அவரிடம் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் அவன் மனதிற்குள் 1000 யோசனைகள் சென்று கொண்டே இருந்தன. என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே இருந்தான்.
இருந்தாலும் அவனுக்கு மனதின் ஓரத்தில் எங்கோ ஒரு நம்பிக்கை இருந்தது. தியாகராஜன் ஜெகநாதனுக்கு அந்த பங்கை லீஸுக்கு விடமாட்டார் என்று. அதனால் கொஞ்சம் தைரியமாகவே இருந்தான். அன்று இரவு உணவு முடிந்த பின் அவனிடம் பேச வேண்டும் என்று நந்து கேட்டான். அதேபோல் பிள்ளைகள் உறங்கியதும் எல்லோரும் கூடத்தில் கூடியிருந்தனர். நந்து தாங்கள் எடுத்திருக்கும் முடிவை பற்றி அவனிடம் கூறினான். திகைத்தான் முரளி. இதை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சில நிமிடங்கள் மௌனத்திற்கு பின் அவன் ஏதோ சொல்ல வர அதற்குள் சத்யா அவர்களிடம் பேசினாள். அவள் கூறியதை கேட்ட முரளி இன்னும் திகைத்து எழுந்து அறைக்குள் சென்று விட்டான். சத்யா கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.